ஏஜிஎஸ் ஃபெடரல் சூப்பர் கேஷ் சுப்ரீம் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு கேரண்டீட் வெல்த்க்கு இது ஒரு பாத்வேவா அமையுமா இல்ல இதுவும் ஜஸ்ட் அனதர் ட்ரெடிஷனல் சேவிங்ஸ் பிளானா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன். ஸோ இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் லைஃப் கவர் கிடைக்குது அண்ட் கேரண்டீட் இன்கம் பே அவுட்ஸ்மே நீங்க ரிசீவ் பண்ணலாம். அது உங்க சாய்ஸ்ல எய்தர் ஆனுவலி இல்ல ஒன்ஸ் எவ்ரி 5 years. ஸோ உங்க பிளானையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து. அந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் பாலிசி இயர்லேயே உங்களுக்கு கேரண்டீட் சுப்ரீம் அட்வான்டேஜ் ஆஃபர் பண்றாங்க. அடிஷனல் ரைடர்ஸ் மூலியமா ப்ரொடெக்ஷனும் நீங்க பாலிசியில என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இதுல பொட்டன்ஷியல் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், கேரண்டீட் சுப்ரீம் அட்வான்டேஜ், சர்வைவல் பெனிஃபிட்ஸ், மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இதுல அட்வான்டேஜ்னா ஃபர்ஸ்ட் லோன் ஃபெசிலிட்டி, கேரண்டீட் சரண்டர் வேல்யூட 85% வரைக்கும் நீங்க லோன் போரோ பண்ணிக்கலாம். அண்ட் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் உங்களுடைய சாய்ஸ் ஒரு டேட்ல ரிசீவ் பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் சப்போஸ் பாலிசி ஹோல்டர் இறந்துட்டா கூட நாமினியால சர்வைவல் பெனிஃபிட்ஸ், மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட் எல்லாமே ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இந்த சர்வைவல் பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் கூட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ல வந்து கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இன்னொன்று ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ், இது உமன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் ஆன்லைன் பாலிசி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் எந்த பாலிசிஸ்க்கு ஆனுவலைஸ் ப்ரீமியம்ஸ் அபவ் 3 lakh இருக்கோ அவங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ்மே இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சம் அஷூர்ட் கம்பேரிட்டிவ்லி லோ அண்ட் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் இவங்க கொடுக்கறது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கான ஸ்கோப் கம்மி பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஒரு டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த இன்கம் பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்க்கு பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கு. ஸோ எவ்வளோ ஹையராக உங்க ரெகுலர் பே அவுட் இருக்கோ அவ்வளோ லோவராக உங்க ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கும். இதுவுமே ஒரு ட்ராபேக் தான். இன்னொன்று இந்த பிளான்ல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு சூஸ் பண்றதுக்கு. ஸோ கேஷ் ஃப்ளோ டிசைனே காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஸோ இதோட ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் கஸ்டமைசேஷன் இவங்க ஆஃபர் பண்றதுலாம் உங்களுக்கே மே எண்ட் அப் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட். இவ்வளோ காம்ப்ளெக்ஸா பண்றதுமே ஒரு ட்ராபேக் தான். இது எல்லாமே மைண்ட்ல வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியில பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதுல பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஐஆர்ஆர் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த பாலிசியை பத்தி இன்னும் டீட்டெயிலாக சில ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இன்னும் வந்து பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ ஐஆர்ஆருக்காக கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றாங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 10 lakhs. ஸோ பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years, ஆனுவலா கட்டுற ப்ரீமியம் 1 lakh. ஸோ இவங்க சூஸ் பண்ணிருக்கிற பிளான் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் பூஸ்டர், டிஃபர்மெண்ட் பீரியட் 0 அண்ட் அன்இன்டரப்டட் இன்கம் பெனிஃபிட் இதில் அவைலபிள் கிடையாது. 0% தான் கேஷ் ஈஸி கோலுக்கு இவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 100% வெல்த் அக்யூமுலேஷன் கோலுக்கு தான் வந்து அலோகேட் பண்றாங்க. ஸோ ஈஸி கேஷ் கோலுக்கு அலோகேஷன் இல்லாத காரணத்தினால ஆனுவல் பே அவுட் கிடையாது. இன்ஸ்டெட் சூப்பர் பூஸ்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாலிசி ஹோல்டரால எவ்ரி 5 years 1 lakh வரைக்கும் கேரண்டீட் பூஸ்டர் ரிசீவ் பண்ண முடியும். இதுவும் வந்து 5th year எண்ட்ல இருந்து இது வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இன்சூரரோட போனஸ் டிக்ளரேஷன் டிபெண்டா தான் இருக்கும். ஸோ பாலிசி ப்ராஷர்ல 2 ரிட்டர்ன் சினாரியோஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கேரண்டீடா இவ்வளவுதான் ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரியாததுனால ஒரு பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் கேஸ் ரிட்டர்ன் கால்குலேட் பண்றதுக்கு 8 and 4% per annum அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 4% ரிட்டர்ன்ல கால்குலேட் பண்ணா மெச்சூரிட்டி பெனிஃபிட் 14.13 lakhs வருது. இதோட ஐஆர்ஆர் 4.06%. ஸோ இது பேர்லி எந்த ஒரு வேல்யூ கொடுக்குதுன்னே சொல்ல முடியாது. இதே 8% ரிட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் 19.25 lakhs வருது. ஐஆர்ஆர் 5.92% வருது. ஸோ இதுவுமே மெனி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணா ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் தான். ஸோ இதோட கீ டிராபேக்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லோ ஐஆர்ஆர். ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு இந்த பாலிசி அன்அட்ராக்டிவ்னு சொல்லலாம். அண்ட் கேரண்டீட் பூஸ்டர் டிஃபர் பண்றதுக்கே ஆப்ஷன் கிடையாது. இன்னொன்று லோ சம் அஷூர்ட். இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு எசென்ஷியல் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் நீட்ஸை கவர் பண்றதுக்கு இன்அடிக்குவேட்டா தான் இருக்கு. ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு இன்சூரன்ஸ் கவர் ரெண்டுத்துலயுமே பார்த்தாங்கன்னா இட் ஃபால்ஸ் ஷார்ட். ஸோ இதோட லோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிமிட்டட் ஃபிளெக்சிபிலிட்டி வச்சு பார்க்கும்போது உங்க லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு இது அன்சூட்டபிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாம். இதுல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கம்பைன் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுத்து இன்வெஸ்ட் பண்றோம் செப்பரேட்டா. ஸோ இன்சூரன்ஸ்க்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றோம். இதுலயுமே சிமிலரா சம் அஷூர்ட் 10 lakh. ஆனா ஆனுவலா கட்டுற ப்ரீமியம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 7,500 தான். ஒரு 20 year பாலிசி டேர்ம் அண்ட் 10 year ப்ரீமியம் பேமெண்ட் பீரியடுக்கு. அப்ப
அங்கே கம்பைன் பாலிசி ஏஜிஎஸ்ல கட்டின ப்ரீமியம் வச்சு கம்பேர் பண்ணால் நமக்கு வருஷத்துக்கு 92,500 rupees சேவ் பண்ண முடியுது. இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்காக நெக்ஸ்ட் 10 years வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி இந்த அமௌண்ட்டை சூட்டபிள் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஹை பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ சுப்ரீம் கேஷ் பிளான் அதில் வர மாதிரி சர்வைவல் பெனிஃபிட்ஸ் மிரர் பண்ணுறதுக்காக இங்கேயுமே ஒரு ஈக்விவேலன்ட் வித்ட்ராவல் வந்து நம்ம பண்ணுறோம். அப்போ 20 years கழிச்சு எல்லா ரிமைனிங் யூனிட்ஸுமே ரிடீம் பண்ணுறோம். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் மட்டுமே ஃபைனல் ரிடம்ஷனில் உங்களுக்கு டேக்ஸ் பண்ணப்படும். ஸோ போஸ்ட் LTCG எக்ஸம்ஷன் ஆஃப் 1.25 lakhs per year. அந்த மாதிரி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு போஸ்ட் டேக்ஸ் IRR 10.74% வருது. சுப்ரீம் பிளானை விட ரிட்டர்ன்ஸை ஃபார் எக்ஸீட் பண்ணுற மாதிரியான IRR. இது கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் சொல்லலாம். இதில் உங்களுக்கு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா உங்கள் ஆக்சுவல் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வித்ட்ராவலை செட் பண்ணிக்கலாம் ராதர் தன் ப்ரீசெட் பாலிசி கண்டிஷன்ஸ். இதுக்கு எப்படி நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாலிசி இதோட லோ ரிட்டர்ன்ஸ், லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவர்னால இட் ஃபால்ஸ் ஷார்ட். ஆனால் கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பினேஷன் உங்களுக்கு இன்னும் சுப்பீரியராக லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங் ஒரு கோல் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஏஜிஎஸ் ஃபெடரல் சுப்ரீம் கேஷ் சுப்ரீம் பிளான்ல ஏஜிஎஸ் ஃபெடரல் சூப்பர் கேஷ் சுப்ரீம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஸோ இது ரெகுலர் இன்கம் பே அவுட்ஸை ரெண்டத்தை கம்பைன் பண்ணுறாங்க. லைக் லம்சம், மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ், லைஃப் கவரேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கம்பைன் ஆகியிருக்கிற ஒரு பாலிசி. இல்லை 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று சூப்பர் இன்கம். ரெகுலர் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிசி இயர்லேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இன்னொன்று சூப்பர் பூஸ்டர் பிளான். இதில் கேரண்டீட் பூஸ்டர்ஸ் எவ்ரி 5 yearsக்கு வந்து பே பண்ணுவாங்க உங்களுடைய மெச்சூரிட்டி வரைக்கும். It starts from 5th policy end. So additionally policy holderனால allocationும் பண்ண முடியும் between income benefits. Easy cash goal இல்லனா lump sum maturity benefits like wealth accumulation goalனு allocate பண்ணிக்கலாம். So எவ்வளோ ஹையரா உங்க ரெகுலர் இன்கம் ஆட்டோமேட்டிக்லி இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட ஷேர் ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ ரெண்டுத்துக்கும் சர்வைவல் அண்ட் மெச்சூரிட்டி பே அவுட்ஸ் பிட்வீன் ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கு. இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. என்னதான் ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் பண்ணதுல இந்த பாலிசி ஃபிளெக்சிபிலிட்டி காட்டினாலுமே ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ கம்பேர் பண்ணா இட் ஃபால் ஷார்ட். இன் எஃபெக்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அனதர் மணி பேக் ஸ்டைல் பாலிசி தான். இதில் பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்அடிக்குவேட் தான் லைஃப் கவர் இருக்கு. ஸோ இதை விட ஒரு மோர் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பிளானை வாங்குறது தான். இது இன்னொரு ஃபார் லோவர் காஸ்ட்லியாக உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ வெல்த் கிரியேஷனுக்கு நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அதுவும் உங்களுடைய கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், விச் இஸ் ஃபார் மோர் ரிவார்டிங். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.